ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கார்டனிங் வீடியோ பார்க்க போகிறோம். டிராகன் பழத்திலிருந்து எப்படி செடி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கடையிலிருந்து ஒரு டிராகன் பழம் வாங்கிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி நம்ம தேவைக்கு சாப்பிடலாம். ஒரே ஒரு சின்ன துண்டு போதும் செடி வளர்க்குறதுக்கு. செடி வளர்க்குறதுக்கு இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வாங்கும்போது கிடைக்குமில்ல, அதுதான். அதே மாதிரி தயிர் வாங்கும்போது கிடைக்கக்கூடிய கப்பு 2 எடுத்திருக்கேன். 3 வகையான மண்கலவை நம்ம ரெடி பண்ணி வேறு வேறு மெத்தடில் தான் நம்ம செடி வைக்க போகிறோம். எது நல்லா வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு துண்டு தான் அன்றைக்கி நாங்கள் பழம் சாப்பிடும்போது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். செடி அப்புறமா வைக்கலான்னு 10 நாளைக்கு பிறகு இன்றைக்கி எடுத்து நான் மறுபடியும் அதை செடி வைக்கிறதுக்காக எடுக்கிறேன். உடனே வைக்கிறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி அந்த ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி பார்த்தோன்னா குட்டி குட்டியாக பிளாக் கலரில் இருக்கும். அதுதான் அதோடைய விதை. ஃபஸ்ட்டு கப்பில் பார்த்தீங்கன்னா கோகோ பீட், அதாவது தேங்காய் நார் பொடி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதை இந்த மாதிரி நீக்கி ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் அதில் வச்சுட்டு அதை வச்சு அந்த மாதிரி மூடி தண்ணியை நம்ம ஊற்றிட்டு நம்ம வெளியே வைக்கலாம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கப்பில் வைக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு கப் எடுக்கலாம். இது மண், அந்த செம்மண் மாதிரி தான் இருந்துச்சு. வீட்டு பக்கத்துலேருந்து எடுத்திருந்தேன். அதுலேயும் இதே மாதிரி ஸ்லைஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி, ரொம்ப திக்கான துண்டாக வைக்க வேண்டாம், கொஞ்சம் மெல்லிய துண்டு மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த பாருங்கள், 2 துண்டு இதில் வைக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த மண்ணை வச்சு நம்ம மூடிட்டு இதையும் அதே மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வெளியே வச்சிடலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுறோம். அதாவது கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு மிச்சம் இருந்த அந்த பழத்தை தண்ணியில் போட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ அந்த விதைகள் எல்லாம் தனியாக வரும். கொஞ்சம் அந்த பழம் நமக்கு வேஸ்ட்டாக இருக்கிறது வெளியே போடலாம். இதில் தண்ணியில் பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக இருக்கும் அந்த விதைகள். இதை தான் நம்ம இதில் விட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மண்ணும் கோகோபீட்டும் கலந்த கலவை தான் இந்த ப்ளூ பாக்ஸில் எடுத்திருக்கேன். இதில் விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த விதைகள் மண்ணுக்குள்ளாடியெல்லாம் நமக்கு போகும். எல்லாத்தையும் நம்ம வெளியே வச்சுக்கலாம். கரெக்டாக 5 நாளுக்கு அப்புறம் நான் பார்க்கும்போது இந்த ப்ளூ பாக்ஸில் வச்சதில் மட்டும்தான் செடிகள் வந்துருந்து. மற்றதில் பார்த்தீங்கன்னா செடிகள் வரல. இந்த மாதிரி இருக்குது, லேசாக வந்த மாதிரி தெரியுது. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறமா பார்க்கும்போது இது கோகோபீட்டில் வச்சுருந்தோம்ல, அதுதான். இதில் கொஞ்சம் செடிகள் இந்த மாதிரி வந்திருக்கு. மண்ணில் வச்சதுலேயுமே ஒரு சிலது வந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு அப்புறமா நம்ம ஷூட் பண்ணது இந்த ப்ளூ பாக்ஸில் நம்ம வச்சுருந்ததில் நிறைய வந்திருக்கு செடிகள். அதே மாதிரி மண்ணில் வச்சதில் அவ்வளோவா வரல, கொஞ்சம் அந்த க்ரோத் கம்மியாக இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இது அந்த கோகோபீட் மட்டும் வச்ச பாக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. அப்புறமா 2 நாளைக்கு அப்புறமா போய் பார்க்குறேன், செடிகள் நிறைய காணாமல் போயிடுச்சு. எல்லாத்துலேயுமே என்னென்னு பார்க்கும்போது அந்த ஸ்லக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நத்தை மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு. ஃபைனலாக 1 மாதத்துக்கு அப்புறமா நான் ஷூட் பண்ணது. அந்த கோகோபீட் போட்டு வச்சுருந்தேன்ல, அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் செடிகள் தப்பி கிடச்சிருக்கு. முள் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் நம்ம நார்மலாக வேறு செடிகளெல்லாம் வளர்ப்போம்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த செடி கொஞ்சம் க்ரோத் கம்மியாக தான் நமக்கு இருக்குது. ப்ளூ பாக்ஸில் இருந்ததில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி தான் நமக்கு கிடச்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ நம்ம நிறைய நமக்கு விதைகள் போட்டு வச்சு நிறைய முளைச்சாலும் ஃபைனலாக கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எறும்புகளெல்லாம் வராமல் வேற பார்த்துக்கணும். தண்ணியும் அதிகமாக நம்ம விடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. கடைசி நான் ஒரே ஒரு சின்ன செடியை மட்டும் என்னோட ஆசைக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா முடியல அந்த மாதிரி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அழகாக இருக்குல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பா டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.